வாங்க சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா ஒரு பேன்கேக் செய்யலாம். ஹாய், ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட மல்டிபிள் 11 இன்ச் மல்டிபிள் ஊத்தாப்பம் தவால ஒரு பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பேன்கேக் ரெசிபி பார்த்தீங்கன்னா, எக்லெஸ் பேன்கேக் ரெசிபி. ஸோ, அதனால எல்லாருமே சாப்பிடலாம். எக் சாப்பிடுறவங்க, சாப்பிடாதவங்கன்னு எல்லாருமே சாப்பிடலாம். அண்ட் இந்த மந்த் வந்து ஜூன் 2026ல 11 இன்ச் பேன்கேக் தவா வந்துட்டு உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தி மந்த் டிஸ்கவுண்ட்ல இருக்கு. விருப்பப்படுறவங்க நம்ம வெப்சைட்ல போய் நீங்க உங்க ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் எங்ககிட்ட ஏதாச்சும் டவுட் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா இந்த மாரி குக்வேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்ல கால் கூட பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷார்ட்டா நம்ம குக்வேர ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கலாங்க. வாங்க இன்னைக்கு ரெசிபியோட எப்படி நம்ம எக்லெஸ் பேன்கேக் 11 இன்ச் மல்டிபிள் ஊத்தாப்பம் தவால சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா பண்ணலான்னு பார்க்கலாம். அதில் மெஷரிங் கப்பில் 240 ml மெஷரிங் கப்பில் 1 கப் வந்து நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேங்க. அதை நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் பவுடர் சுகர் இருந்தது. ஸோ அதனால் நான் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நார்மல் கிறிஸ்டல் சுகர் கூட எடுத்துக்கலாம். சுகர் கூட்டுறதும் குறைக்கிறதும் அவங்க இஷ்டம். உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 வேணும்னாலும் 1 போட்டுக்கலாம். நான் வந்து மீடியமாக 1.5 யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட். நெக்ஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் எப்பவுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி சலடை வச்சு சலிச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரெஷ்ஷான பேக்கிங் பவுடராக இருந்தால் உங்களுக்கு பேன்கேக் வந்து சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வெட் இன்க்ரீடியண்ட்காக நான் வந்து பால் எடுத்திருக்கேன். நார்மல் மில்க் தான். இது வந்து 180 ml இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவைப்படுற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவு கரைச்சி எடுத்துப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். தென் பியூர் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி, ரெக்வயர்டு கன்சிஸ்டன்சி. இப்போ இது வந்து இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் இது இப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மாவு வந்து ஊறட்டும். இது கூட வேணும்னா நல்ல ஒரு மீடியம் சைஸ் பனானா வந்து நீங்கள் இது கூட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா பேன்கேக்கும் ரெடி ஆயிடும். நான் இன்னைக்கு வந்து பிளெயினாக தான் பண்ணுறேன். பனானா வந்து யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பனானா யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேன்கேக்கில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சாக்லேட் பேன்கேக்காக மாறிடும். ஸோ இந்த ஒரு பேட்டர் வச்சு நீங்கள் 3 ரெசிபி வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. எப்படி கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு உங்களுக்கு வந்து இப்படி எடுத்து ஊற்றும்போது இந்த மாதிரி மடங்கி மடங்கி விடணும். இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா கொஞ்சமாக வந்து மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இப்படியே பேன்கேக்காக செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாக்கோ சிப்ஸ் நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ சாக்கோ சிப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஹை ஹீட்டில் வைக்க வேணாங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சா போதும். மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த தவா வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஹீட் ஆயிடுச்சா இல்லையான்னு நான் சொல்கிறேங்க. இப்போது நம்ம வாட்டர் ட்ராப்லெட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி தொளிச்சு பாருங்கள். இது வந்து ஒரு மீடியம் ஹீட் வரைக்கும் ஆயிடுச்சு கல் அப்படின்னு அர்த்தம். இங்கே எல்லாமே வந்து இன்னும் ஹீட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ கல் வந்து எட்ஜ் டு எட்ஜ் ஹீட் ஆயிடுச்சுங்க. கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. பட்டர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிட்லேயுமே வந்து ஒரு 70% ஃபுல் ஆகிற மாதிரி மட்டும் நம்ம பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாங்க. பேன் கேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே பபிள்ஸ் வரும். ஃபுல்லாக பபிள்ஸ் வந்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம்.
அண்ட் நம்ம தவால என்ன ஸ்பெஷல்னா எப்போதும் போல் சொல்கிறது தான், இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம அமுத்தக்கூடாது எப்போவுமேங்க. போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் இந்த சைடு போயிடுச்சு அப்படிங்கறக்காக இப்படி தள்ளுனீங்கன்னா அப்புறம் நமக்கு குக் ஆகாமல் போயிடும். ஒரு 1 or 2 minutes ஒரு 2 seconds விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சென்டரை தள்ளிக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த பேன் கேக்கு. நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 seconds விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சுமே போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அமுத்தி விடக்கூடாது பேட்டரை. எப்பவுமே பேன் கேக் ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்ப பார்த்துட்டே இருக்கிறீங்களே, நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? கட்டாயமா சொல்லணும். இப்போ போன வீடியோவில் நீங்க வந்து இந்த தவால வந்து பேன் கேக் பண்ண பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமர்களுக்கும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கல்ல, ஏதாவது இந்த தவா பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் தெரியுதா? பார்த்தோன்னு ஏதாவது தெரியுதா? ஏன்னா இது வந்து எல்போ குக்வேருடைய கிரேடு கேஸ்டனில் பண்ண தவா. இது சிஎன்சி மிஷின் பண்ணியிருப்போம். அப்புறம் வந்து டபுள் சீசன் பண்ணியிருப்போம் நேச்சுரல் குக்கிங் ஆயிலில். அப்புறம் வந்து கிரேடு கேஸ்டன் பண்ணதுனால லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து குக் பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஊத்தாப்பமாகட்டும் எதுவாக இருந்தாலுமே செஞ்சு பாருங்கள், பஞ்சு மாதிரி வருங்க. கவலைப்படாமல் நீங்கள் வந்து குக் பண்ணலாம். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு வந்து அருமையாக இருக்கும். ஆம்லெட்டும் ஊற்றலாம். எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸாக சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. நான் சொன்ன அளவில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 10 மினி பேன் கேக்ஸ் வந்து கிடைக்கும். 10 நம்பர். இப்போ நம்ம தவாவோட மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து அங்கங்கே ஒட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நல்லா வாட்டர் தெளிச்சு விட்டுக்கோங்க. தெளிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கிளாத் வச்சு க்ளீன் பண்ணீங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆயிரும். ஒருவேளை இதெல்லாம் போகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விட்டீங்கன்னா போயிடும். ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழுந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க. நம்ம எக்ஸஸாக இருக்க மாவு தானே எடுக்கிறோம். ஸோ அதனால ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து நான் மறுபடியும் தண்ணி தொளிச்சு விட்டு க்ளீன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்போவோட ரீசீசனிங் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கிளாத் எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தின் லேயர் ஆஃப் ஆயிலாக நீங்கள் போட்டிங்கனாவே போதும். இந்த சூட்டுக்கு இது மறுபடியும் உங்களுக்கு ரீசீசன் ஆக ஆரம்பிச்சிடும் கல். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. நீங்கள் இதை எடுத்து மறுபடியும் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் எல்லா ஹேண்டில் இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு தின் லேயர் ஆஃப் ஆயில் வந்து போட்டு விட்டுக்கோங்க. நம்மளோட சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான எக்லெஸ் பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா திக்காகவும் வந்திருக்கு. ஃப்ளஃபியாக எக்கே இல்லாமல் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை பிரித்து பார்க்கணும் பாருங்கள். வாவ், பாருங்க எவ்வளோ சாஃப்டியாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குன்னு. இது வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். இல்லைனா பனானா அந்த ஹனி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா elbucookware.com அப்படிங்கிற நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9500384423 அப்படிங்கிற நம்பருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் குவரிஸ் எல்லாம் கேட்டுட்டு கிளியர் பண்ணிவிட்டு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் என்னதான் நம்ம பேன் கேக் பண்ணியிருந்தாலும் இது மைதா தான். இட் இஸ் அன்ஹெல்தி. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேன் கேக் ரெசிபி நான் பண்ணி காமிக்க போகிறேன். இது வரைக்கும் யாருமே மேக்ஸிமம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 3 to 4 மில்லட்ஸ் வச்சு
நல்லா குக் ஆன மாதிரி ஒரு பேன்கேக் ரெசிபி, மில்லட் பேன்கேக் ரெசிபி. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. மில்லட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌனி ஃப்ளேவர் வரும். பட் ப்ரௌனி மாதிரி வராது, பட் ப்ரௌனி ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அந்த ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா அண்ட் நம்ம குக்வேர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யூடியூப் சேனல் எல்போ ஹெல்த்தி குக்கிங் அப்படிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எப்போதும் சொல்கிறதா, ஆஸ் ஆல்வேஸ், எல்போஸ் நாட் ஜஸ்ட் அ குக்வேர், இட் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் யோர் கிச்சன். தேங்க்யூ.